அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையின் உள்ளே இருக்கும்போதே அதிவேகத்தில் கார் ஒன்று வெள்ளை மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கு நடந்த சம்பவம்தான் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். அமெரிக்காவில் 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ள டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதில் குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய நபர்களை நாடு கடத்தினார். அதேபோல பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார். விசா விவகாரத்திலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே சமயம் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர் உள்ளிட்ட நாடுகளின் போர் நிறுத்த விவகாரத்தில் தலையிட்டு வந்தார் அதிபர் டிரம்ப். இதனால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. சமீபத்தில் அமெரிக்காவின் பாம் பீச் சர்வதேச விமான நிலையத்தில் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதேபோல கடந்த ஆண்டு பென்சில்வேனியாவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் அவரது காதில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஒருமுறை கோல்ஃப் மைதானத்தில் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி நடந்தது. அதேபோல நேற்று முன்தினம் பாம் பீச் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே துப்பாக்கி ஒன்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததை FBI அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனால் டிரம்ப் மீதான கொலை முயற்சி முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உச்சகட்ட பாதுகாப்பு கொண்ட வளாகம். 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் காணப்படும் வெள்ளை மாளிகையில் வழக்கம் போல டிரம்ப் அலுவலக பணியை மேற்கொண்டிருந்தார். அப்போது வெள்ளை மாளிகையை நோக்கி அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று வெள்ளை மாளிகையின் வாயில் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட தடுப்புகள் பலத்த சேதம் அடைந்தன. உடனடியாக அங்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படை அதிகாரிகள் அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதே சமயம் கார் ஓட்டி வந்த நபரை சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். வெள்ளை மாளிகையை சுற்றியுள்ள சாலைகளில் தற்காலிகமாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் மீது காரை மோதிய நபர் யார்? அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? டிரம்பை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திடீரென வெள்ளை மாளிகையின் மீது கார் மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.